ஹாய்ப்பா, என்ன பண்ண போறோம்? கோஸ் வச்சு சமையல் பண்ண போறதில்ல கண்டிப்பா. இது நீங்க வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை வச்சு என்ன பண்ண போறேன்னா மருதாணி மிக்ஸ் பண்ண போறேன். எப்படின்னா நம்ம மருதாணி மிக்ஸ் பண்ணும்போது பீட்ரூட் வச்சு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இன்னைக்கு வந்து நான் பீட்ரூட் வச்சு மிக்ஸ் பண்ண போறது இல்ல. இதை வேக வச்சு இந்த தண்ணி எடுத்து தான் மிக்ஸ் பண்ண போறோம். அப்படி பண்ணா டார்க்கா வரும் நானா நினைச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாத் டைக்கெலாம் வந்து இதை வந்து வேக வச்சு அந்த தண்ணியை வந்து கலர் பண்றாங்க. ஹேருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் ஆல்ரெடி நான் வந்து செக் பண்ணிட்டேன். ஹேருக்கு வந்து இது வந்து நல்லா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. டோனர் மாதிரி எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஹேருக்கு அவ்வளோ நல்லதான். அதனால சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்துடலாம். கொதிக்க வைக்கிறதுக்கு அடுப்பில் சுடுதண்ணி வச்சிருக்கேன். வாங்க அதை நல்லா நம்ம அலசிட்டு கட் பண்ணிடலாம். இதுதான் அலசிட்டு கட் பண்ணலாம். ரொம்ப பொடி பொடியெல்லாம் கட் பண்ண வேணாம். சும்மா 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணால் போதும். நல்லா நான் வந்து என்ன பண்ணால் கட் பண்ணிவிட்டு அலசலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு தான் கட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து இந்த பர்பிள் கோஸை தூக்கி போட்டுடலாம். எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது? நல்லா கொதித்து சுண்ட வத்தினோன்னு தான் அந்த தண்ணியை நம்ம இது பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். டார்க் பர்பிள் வந்து இப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். அதோட கலர் எல்லாமே வெளியே வந்துருச்சு. காயோட கலர் குறைஞ்சிருச்சு. இந்த தண்ணி வந்து எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியை தான் நம்ம மருதாணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் சூடாகவே தான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு மார்னிங் தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே ஒரு கவர் போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மருதாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தலைக்கு போட வேண்டியது தான். வாங்க எடுத்துகிட்டு போய் நல்லா கலந்துட்டு தலைக்கு போட்டுடலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டியாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்களா, அடியில் உள்ளதில் நல்லா பிளாக்காக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்கிறதுனால நம்ம வந்து வெறும் தண்ணி, இதில் வந்து நம்ம காப்பி டிகாஷனோ டீ டிகாஷனோ சக்கரை லெமன் எதுவுமே தண்ணி கொதிக்க வச்சோம். அப்புறம் அந்த பர்பிள் கோஸை தூக்கி போட்டோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்தேன். அதுக்கப்புறம் மருதாணியை போட்டு சூடாகவே கலந்து அப்படியே மூடி வச்சிட்டோம் இரும்பு கடாயில். இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் போடுறதுக்கு இதுவாக இருக்காது. பார்ப்போம். வெறும் மருதாணி பீட்ரூட் கலந்து போடுற மாதிரி கேபேஜ் கலந்து போட்டிருக்கோம், வயலட் கேபேஜ். இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பர்பிள் கேபேஜில் நம்ம மருதாணி போட போகிறோம். நான் ஏப்ரான்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து அதாவது ஹேர் கலர் அப்ளை பண்ணி எப்படியும் ஒரு 17 டேஸ் இருக்கும். லாஸ்ட்டாக போட்டது இண்டஸ் வேலி. 17 டேஸ்க்கு அப்புறம் க்ரோத் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. தெரியுதா? நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. அதனால வந்து இப்போ வந்து என்னதான் நம்ம வந்து 100% ஹெர்பல் அப்படி இப்படி என்னதான் சொன்னாலும் பிளாக்காக மாறுறதுக்காக எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க. அது வந்து ஓரளவு ஓகேவான கெமிக்கலா என்ன மாதிரி தெரியாது. அதோட ரேட்டை பொறுத்து அந்த கெமிக்கலும் மாறுபடுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் இண்டஸ் வேலி போட்டு எனக்கு இச்சிங் இல்லை, முடி கொட்டலை, நல்லாவே இருந்தது. அலர்ஜி ப்ராப்ளமும் எதுவுமே இல்லை. க்ரோத் வந்து ஒரு 17 டேஸ் வந்து தாக்கு பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு இருக்குது. நியூ ஹேர் வந்து எனக்கு போட்டது வந்து போல புதுசாக முளைச்சிருக்க முடி வந்து வெள்ளையாக முளைச்சிருக்கு. தெரியுதா? தெரியுது பாருங்க. அதனால வந்து இந்த வாட்டி என்ன பண்ண போறேன்னா அதுதான் ஹெர்பலாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மருதாணி வந்து நீங்கள் வந்து கலரிங் பர்பஸ்ன்னு இல்லாமல் நம்ம வந்து ஹேர் பேக் மாதிரி ஹேர் கண்டிஷனாக இருக்கிறதுக்கு, ஹேர் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு போடலாம். மருதாணியை பொறுத்த மட்டும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நாளே வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். கண்டிஷனர் போடலை. இப்போ ஹேர் வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. தெரியுதா? ட்ரையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம மருதாணி போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமும் ட்ரையாக தான் இருக்கும். அப்புறம் தான் ஹேர் வந்து ஸ்மூத்தாக இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி பெண்டான முடி, ஸ்ட்ரைட் முடியான கொண்டை போட்டு நமக்கு பெண்டாக இருக்குது அப்படின்னா மருதாணி வந்து பேக்காக போடும்போது நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா முடி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மருதாணியை போட்டுடலாம்.
நான் மருதாணி கூட எதுவுமே கலக்கலை. அதாவது எப்பவுமே நம்ம வந்து டீ டிகாஷன், காபி டிகாஷன், சக்கரை அது இது கலப்போம். இந்த வாட்டி எதுவுமே கலக்கலை. வெறும் கேபேஜ் கொதிக்க வச்சு அந்த கேபேஜ் தண்ணி வந்து வயலட்டாக மாறிடும் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து பிளாக்காக மாறாது. ஆனால் ஓரளவு அந்த ஆரஞ்சா இல்லாமல் ஓரளவு டார்க் ஷேடு கிடைச்சா நமக்கு போதும். சரி வாங்க போட்டுடலாம். சூப்பராக ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சுப்பா. நல்லா டீப்பாக போட்டாச்சு. நல்லா ஃப்ரண்ட் இந்த இடம் வரைக்குமே போட்டிருக்கேன். கை பாருங்க, தெரியுதா? சூப்பராக டார்க்காக போட்டாச்சு. நல்லாவே ஒட்டி இருக்கு. அதாவது நல்லாவே போட்டாச்சு. கலர் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். டார்க்காகவும் இருக்கு. சூப்பராக அப்ளை பண்ணிட்டேன்ப்பா. 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கை பாருங்க, சூப்பராக டார்க்காக இருக்கு. கழுவிட்டு வந்துட்டேன். அதை கொஞ்சம் நல்லா சோப் போட்டு கழுவிட்டேன். ஏன்னா போகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப ஆரஞ்சாக இருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. அதாவது இந்த பர்பிள் கேபேஜ் போடுறதுனால ஸ்மெல் ஏதாவது வித்தியாசமாக வர மாதிரி, நைட்டு கலந்து காலையில் போடுறதுனால ஸ்மெல் ஏதாவது வருதுன்னா இல்லை. எப்போவுமே நம்ம மருதாணி போடும்போது என்ன ஸ்மெல் வருமோ அதுதான் வருது. மற்றபடி அதாவது டீ டிகாஷன் இந்த மாதிரி ஸ்மெல் தான் வருது பண்ணி, வேறு மாதிரி ஸ்மெல்லாம் வரல. சரி, எவ்வளோ 2 ஹவர்ஸ் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹெட் கவர், சரி ஹெட் கவர் நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்டே ஆகி வந்து நமக்கு காயும். ஹெட் கவர் போட்டால் நமக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டக்குன்னு ட்ரை ஆகாமல் அது நல்லா ஸ்டே ஆகி காயும். சரி, 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். வாஷ் பண்ண போகும்போது சொல்கிறேன். ஓகேப்பா, 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வாஷ்க்கு போகலாம். நல்லாவே இதுவாக இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ட்ரையர் போட்டால் நல்லாயிருக்கும். சரி வேணாம், ட்ரையரும் வேணாம், அது ரொம்ப இதுவாகும். ஏன்னா இப்போ எல்லா டிப்ஸ்லையுமே என்ன சொல்கிறாங்க, ஹேர் கலர்லாம் யூஸ் பண்ணும்போது, அதாவது ஹேர் கலரில் மருதாணி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ட்ரையர் போட்டுட்டு போங்கன்றாங்க. நான் கவர் போட்டதுனால இந்த இடம் ஈரமாகவே இருக்குது. அதனால் லைட்டாக நம்ம ட்ரையர் போட்டுக்கலாம். கவர் மேலே போட்டுக்கலாம். ட்ரையர் போட்டுட்டேன்ப்பா. நல்லா சூடாக இருக்குது. வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன்ப்பா. ப்ளைன் வாஷ் தான், ஷாம்பு போடக்கூடாது. ப்ளைன் வாஷ் தான் பண்ணேன். எப்படி ஒட்டி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதா? மருதாணி, பீட்ரூட்டு எல்லாம் போட்டால் எப்படி ஒட்டுமோ அந்த மாதிரி தான் ஒட்டியிருக்கு. ஆனால் நேரம் ஆக ஆக டார்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் இச்சிங்லாம் இல்லை. ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நரம்லாம் இல்லை. எப்பவுமே போடுற மருதாணி கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும். காய காய நல்லா இருக்கும். இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா. அவ்வளோதான்ப்பா. சூப்பராக அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. தலை வந்து ஓரளவு காஞ்சிருக்கு. கொஞ்சம் ஈரமாக இருக்குது. கலர் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். இது டார்க்காக தான் என்னன்னு பார்க்கலாம். ஆனால் முடி இச்சிங்லாம் இல்லை, சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. பீட்ரூட் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி பர்பிள் கேபேஜும் மிக்ஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்குது. சுகரு இதெல்லாம் இது பண்ணுறத டீ டிகாஷனை விட இது யூஸ் பண்ணி போட்டாலே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ஹேருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. அதனால் எப்போவுமே கெமிக்கல் அந்த மாதிரிலாம் நம்ம போகிறத விட இடையில ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பரவாயில்ல, இந்த லுக்குமே நல்லா தான் இருக்குப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த ஹேர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.